வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் சரவணகுமார். தலைப்புச் செய்திகள். தேசிய கௌரவத்திற்கு எதிரான அவமதிப்பை தடுப்பதற்கான சட்ட திருத்த மசோதா நேற்று மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டதைத் தொடர்ந்து இன்று மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது. வினாத்தாள் கசிவை தடுப்பதற்கான பொதுத் தேர்வுகள் சட்ட திருத்த மசோதா நேற்று மக்களவையில் நிறைவேற்றப்பட்டதைத் தொடர்ந்து இன்று மாநிலங்களவையில் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. நாட்டில் சுமார் 17,000 சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் பாதுகாப்பு உற்பத்தி துறையில் இணைந்திருப்பதாக பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் தெரிவித்துள்ளார். டெல்லி IIT உயர்கல்வி நிறுவனத்தில் கைத்தறி தொழில்நுட்பத்திற்கான தகைசால் மையத்தை மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் வரும் திங்கட்கிழமை திறந்து வைக்கிறார். இனி விரிவான செய்திகள். தேசிய கௌரவத்திற்கு எதிரான அவமதிப்பை தடுப்பதற்கான சட்ட திருத்த மசோதா நேற்று மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டதைத் தொடர்ந்து இன்று மக்களவையிலும் நிறைவேற்றப்பட்டது. வந்தே மாதரம் தேசபக்தி பாடலுக்கு தேசிய கீதத்திற்கு இணையான சட்ட பாதுகாப்பு அளிக்கவும், வந்தே மாதரம் தேசபக்தி பாடலை வேண்டுமென்றே அவமதித்தால் 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை, அபராதம் அல்லது இரண்டையும் சேர்த்து விதிக்கவும் இம்மசோதாவில் வகை செய்யப்பட்டுள்ளது. வந்தே மாதரம் மசோதா நிறைவேற்றப்பட்டதைத் தொடர்ந்து மக்களவையின் அலுவல்கள் நாளை காலை 11 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. முன்னதாக இன்று காலை 11 மணிக்கு மக்களவை கூடிய போது டெல்லி மாணவர் போராட்டம் தொடர்பான போலீஸ் நடவடிக்கை குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அறிக்கை அளிக்க வேண்டும் என கோரி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் அலுவல்கள் முதலில் பிற்பகல் 2 மணி வரையிலும் பின்னர் 3 மணி மற்றும் 3:30 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டன. இதே பிரச்சனை காரணமாக மாநிலங்களவையிலும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. நீட் உள்ளிட்ட தேர்வுகளில் வினாத்தாள் கசிவு மற்றும் இதர முறைகேடுகளை தடுப்பதற்கான பொதுத் தேர்வுகள் சட்ட திருத்த மசோதா நேற்று மக்களவையில் நிறைவேற்றப்பட்டதைத் தொடர்ந்து இன்று மாநிலங்களவையில் விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இது குறித்து ஒரு செய்தி தொகுப்பு. பொது தேர்வுகள் சட்ட திருத்த மசோதாவை மத்திய பணியாளர் மற்றும் மக்கள் குறைதீர்ப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் உணவு இடைவேளைக்கு பிந்தைய அமர்வில் மாநிலங்களவையில் கொண்டு வந்தார். மசோதா மீதான விவாதங்களுக்கு 7 மணி நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அவைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். இளையோர் நலனை பாதுகாப்பதில் அரசுக்கு உள்ள உறுதிப்பாட்டின் பிரதிபலிப்பாகவே இம்மசோதா திகழ்வதாக அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் மசோதாவை அவையில் கொண்டு வந்து பேசுகையில் கூறினார். எதிர்க்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே விவாதங்களை தொடக்கி வைத்து பேசுகையில் மாணவர்கள் போராட்டத்தில் இறங்கிய பின்னரே அரசு இம்மசோதாவை கொண்டு வந்திருப்பதாகவும், மசோதாவை காங்கிரஸ் ஆதரிக்கின்ற போதிலும் கடுமை குறைவான மேல்பூச்சு மாற்றங்கள் மட்டுமே மசோதாவில் இடம்பெற்றுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். பிஜேபி உறுப்பினர் திரு பிரிஜ்லால் விவாதங்களில் பங்கேற்று பேசுகையில் வினாத்தாள் கசிவு போன்ற பிரச்சனைகளை விசாரிக்க விரைவு நீதிமன்றங்களை அமைக்கும் முடிவு பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் எண்ணங்களை தெளிவான முறையில் எடுத்துக்காட்டுவதாக கூறினார். விவாதங்கள் தொடர்கின்றன. முன்னேறிய இந்தியாவிற்கான விக்சித் பாரத் போதையில்லா இளைஞர் இயக்கத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் ஞாயிற்றுக்கிழமை தொடக்கி வைக்கிறார். போதையில்லா இந்தியாவை உருவாக்குவதற்கான இந்த இயக்கத்தில் அனைத்து பள்ளி, கல்லூரி மற்றும் உயர்கல்வி நிறுவனங்களும், ஆன்மீக அமைப்புகள் மற்றும் மை பாரத் தொண்டர்களும் ஒருங்கிணைய உள்ளதாக மத்திய இளைஞர் விவகாரங்கள் துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்ட்வியா இன்று மாநிலங்களவையில் துணை கேள்விகளுக்கு பதிலளிக்கையில் கூறினார். இளைஞர்கள் வேகமாக போதைக்கு அடிமையாகி வருவதால் இத்தகைய இயக்கம் அவசியம் என்றும், மக்கள் ஆரோக்கியமாக இருந்தால்தான் நாடு வளம் பெற முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார். நாகாலாந்து மற்றும் அருணாச்சல பிரதேசத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்று நாடாளுமன்ற வளாகத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேசினர். இரு மாநில வெள்ள நிலவரங்கள் குறித்து இவர்கள் பிரதமரிடம் எடுத்துக் கூறியதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு சமூக ஊடக பதிவு ஒன்றில் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான நிவாரணம் மற்றும் மறுவாழ்வு உதவிகளை வழங்க பிரதமர் இந்த சந்திப்பின் போது உறுதியளித்தார். தேர்வு வினாத்தாள் கசிவுக்கு எதிரான அரசின் கடும் நடவடிக்கைகள் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சமூக ஊடக பதிவு நீக்கப்பட்டது குறித்து மெட்டா நிறுவனம் வருத்தம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து இந்நிறுவனம் அரசுக்கு கடிதம் எழுதியிருப்பதாக மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை செயலர் திரு S. கிருஷ்ணன் இன்று புதுடெல்லியில் செய்தியாளரிடம் தெரிவித்தார். மெட்டா நிறுவனத்தின் மூத்த அதிகாரிகள் அரசின் முன்னிலையில் ஆஜராகி சம்பவத்திற்கான காரணங்களை விளக்கவும், எதிர்காலத்தில் இத்தகைய தவறுகளை தவிர்ப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்து விவரங்களை எடுத்துக் கூறவும் பணிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். சத்தீஸ்கர் மாநிலம் பஸ்தார் பகுதியில் இருந்து பத்ம விருதாளர்கள் மற்றும் பஸ்தார் பாண்டும் கலாச்சார திருவிழாவில் விருது பெற்ற கலைஞர்களின் குழு ஒன்று இன்று புதுடெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையின் கலாச்சார மையத்தில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்தது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, சத்தீஸ்கர் முதலமைச்சர் திரு விஷ்ணுதேவ் சாய் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். பஸ்தார் பாண்டும் போன்ற விழாக்கள் இளைஞர்களை பாரம்பரிய கலாச்சாரம் மற்றும் மரபுகளுடன் மீண்டும் இணைப்பதில் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தமது உரையில் கூறினார். சுற்றுலாவை ஊக்குவித்து வேலைவாய்ப்புகளை அதிகரிக்கவும் இத்தகைய விழாக்கள் அவசியம் என்று அவர் தெரிவித்தார்.
பஸ்தார் பகுதியில் உருவாகியுள்ள மாற்றங்கள் மிகுந்த மகிழ்ச்சி மற்றும் பெருமைக்கு உரியவை என்றும் சத்தீஸ்கர் மக்கள் வளர்ச்சியில் புதிய உயரங்களை எட்டுவதில் மத்திய அரசு தொடர்ந்து துணை நிற்கும் என்றும் அவர் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். நேயர்கள் ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @adnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்திலும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்திலும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலிலும் கேட்கலாம். செய்திகள் தொடர்கின்றன. நாட்டில் சுமார் 17,000 சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் பாதுகாப்பு உற்பத்தி துறையில் இணைந்திருப்பதாக பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் தெரிவித்துள்ளார். இந்திய பாதுகாப்பு உற்பத்தியாளர் சங்கமும் விமானப்படையும் இணைந்து இன்று புதுடெல்லியில் நடத்திய கூட்டு கலந்துரையாடல் பயிலரங்கை தொடர்ந்து செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இதை தெரிவித்தார். இந்திய பாதுகாப்புத் துறையை முற்றிலும் உள்நாட்டு மயமாக்கி பாதுகாப்பு உற்பத்தியில் சுயசார்பை எட்டுவதே அரசின் குறிக்கோள் என்று அமைச்சர் குறிப்பிட்டார். IASV திருவேணி பாய்மர கப்பலில் உலகைச் சுற்றி சாகச கடல் பயணம் மேற்கொண்டு திரும்பியுள்ள முப்படைகளைச் சேர்ந்த 9 பெண் அதிகாரிகளை பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று பாராட்டி கௌரவித்தார். சமுத்திர பிரதிஷ்னா என்று இந்த 314 நாள் கடல் பயணம் குறித்து புதுடெல்லியில் நடைபெற்ற பாராட்டு விழாவின் போது பெண் அதிகாரிகளிடம் அமைச்சர் கேட்டறிந்தார். இவர்கள் 25,500 கடல் மைல் பயணத்தை வெற்றிகரமாக மேற்கொண்டு திரும்பியிருப்பது இந்திய மகளிர் சக்திக்கும் முப்படைகளுக்கும் இடையே நிலவும் வலுவான ஒருங்கிணைப்பிற்கும் சிறந்த எடுத்துக்காட்டு என்று அவர் கூறினார். முப்படை பெண் அதிகாரிகளின் இந்த சாதனை பெண் ஒருவருக்கும் ஊக்கமளிப்பதாக திகழும் என்று அவர் மேலும் குறிப்பிட்டார். டெல்லி IIT உயர்கல்வி நிறுவனத்தில் 11.99 கோடி ரூபாய் முதலீட்டில் புதிதாக நிறுவப்பட்டுள்ள கைத்தறி தொழில்நுட்பத்திற்கான தகைசால் மையத்தை மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் வரும் திங்கட்கிழமை திறந்து வைக்கிறார். இது குறித்து கூடுதல் விவரங்கள். இந்தியாவின் வளமான கைத்தறி பாரம்பரியத்தை அதிநவீன ஆராய்ச்சி, புதுமையாக்கம் மற்றும் டிஜிட்டல் தொழில்நுட்பங்களுடன் இணைப்பதன் மூலம் கைத்தறித் துறையின் போட்டித் திறனை உலக அளவில் மேம்படுத்தும் நோக்கத்துடன் டெல்லியில் புதிய தகைசால் மையம் அமைக்கப்பட்டுள்ளது. இம்மையத்தின் தொடக்க விழாவில் பாரம்பரியத்தையும் தொழில்நுட்பத்தையும் இணைக்கும் நோக்கிலான மத்திய அரசின் 5 முக்கிய முன்முயற்சிகளும் தொடக்கப்பட உள்ளன. தகைசால் மையம் அடுத்த 5 ஆண்டுகளில் நாட்டின் கைத்தறி பாரம்பரியம் குறித்து தேசிய அளவிலான டிஜிட்டல் தகவல் தொகுப்பு ஒன்றையும், செயற்கை நுண்ணறிவு அடிப்படையில் தொழில்நுட்ப கருவிகளையும் உருவாக்கி புதிய ஆராய்ச்சிகள் மற்றும் காப்புரிமை அடிப்படையிலான ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை பேணி வளர்க்கும் என்றும் ஜவுளித்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஈரோட்டில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த வங்கதேசத்தினர் 4 பெருந்துறை போலீசார் கைது செய்துள்ளனர். இவர்கள் எங்கிருந்து வந்தவர்கள் என்பது குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. மாஹேவில் மகளிர் மற்றும் குழந்தைகள் நலத்துறை சார்பில் மகாத்மா காந்தி அரசு கலைக்கல்லூரியில் இன்று நடைபெற்ற வேலைவாய்ப்பு வழிகாட்டி கருத்தரங்கில் பல்வேறு துறைகளில் கிடைக்கும் வேலைவாய்ப்புகள் குறித்து மாணவர்களுக்கு எடுத்துக் கூறப்பட்டது. பயிற்சி புத்தகங்கள் மற்றும் கையேடுகளும் வழங்கப்பட்டன. கிளாஸ்கோவில் நடைபெறும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் ஆடவர் ஈட்டி எறிதல் பிரிவில் இந்திய வீரர் நீரஜ் சோப்ரா இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளார். ரோஹித் யாதவ், யஷ்வீர் சிங் ஆகியோரும் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளனர். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் பாரா அத்லெட்டிக்ஸ் வரலாற்றிலும் இந்தியா புதிய வரலாறு படைத்துள்ளது. பாரா அத்லெட்டிக்ஸ் ஆடவர் 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் இந்திய வீரர் திலீப் காவிர் தங்கப்பதக்கமும் முகமது மோர்சிங் கனாகத் வெள்ளிப் பதக்கமும் வென்றுள்ளனர். கிளாஸ்கோ காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் சுமார் மகளிர் 48 கிலோ பளு தூக்கும் பிரிவில் இந்தியாவின் மீராபாய் சானு, பாரா அத்லெட்டிக்ஸ் மகளிர் குண்டெறிதல் பிரிவில் இந்தியாவின் ஷர்மிளா தன்கர் ஆகியோர் ஏற்கனவே தலா ஒரு தங்கப்பதக்கம் வென்றுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இந்திய கிரிக்கெட் வீரர் அஜிங்கியா ரஹானே சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்தும் கிரிக்கெட் விளையாட்டின் அனைத்து வடிவங்களில் இருந்தும் ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். 38 வயதான அவர் இந்தியாவிற்காக இதுவரை மொத்தம் 80 டெஸ்ட் போட்டிகள், 90 ஒருநாள் போட்டிகள் மற்றும் 20 T20 போட்டிகளில் விளையாடியுள்ளார். வளிமண்டல மற்றும் கடல்மட்ட காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் காரணமாக இன்று கோவை, நீலகிரி மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வட கடலோர தமிழகம் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடகத்தின் நீர், குடிநீர் மற்றும் பாசன நீர் நிலவரங்கள் குறித்து மத்திய உணவுத்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி, ஜல்சக்தி அமைச்சர் திரு CR பாட்டீல் ஆகியோர் இன்று புதுடெல்லியில் கர்நாடக MPகள் குழுவுடன் ஆலோசனைக் கூட்டம் நடத்தினர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய கௌரவத்திற்கு எதிரான அவமதிப்பை தடுப்பதற்கான சட்ட திருத்த மசோதா நேற்று மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து இன்று மக்களவையிலும் நிறைவேற்றப்பட்டது. வினாத்தாள் கசிவை தடுப்பதற்கான பொதுத் தேர்வுகள் சட்ட திருத்த மசோதா நேற்று மக்களவையில் நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து இன்று மாநிலங்களவையில் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. நாட்டில் சுமார் 17,000 சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் பாதுகாப்பு உற்பத்தி துறையில் இணைந்திருப்பதாக பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் தெரிவித்துள்ளார்.
டெல்லி ஐஐடி உயர்கல்வி நிறுவனத்தில் கைத்தறி தொழில்நுட்பத்திற்கான தகைசால் மையத்தை மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் வரும் திங்கட்கிழமை திறந்து வைக்கிறார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.